பாரத் டெக்ஸ் 2024 சர்வதேச ஜவுளி கண்காட்சி டெல்லியில் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பாரத் டெக்ஸ் 2024 கண்காட்சி இன்று தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் நாடு முழுவதும் உள்ள ஜவுளி பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு மதுரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்படும் நிலையில் மாநகரின் 15 இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் பணியை பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்கள் மற்றும் தெற்கு ரயில்வேக்கு உட்பட 44 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் தொடங்க உள்ளன. கடந்த 70 ஆண்டுகளில் இருந்ததை விட தற்போது பல மடங்கு வேகமாக இந்தியா வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5 மாநிலங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையில் மாநில முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் யாத்திரையில் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் போது சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். அப்போது அங்கு திரண்டிருந்த 2 கட்சி தொண்டர்களும் முழக்கங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ஒற்றுமை நீதி யாத்திரை தற்போது ராஜஸ்தான் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது. ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகள் வழியாக செல்லும் யாத்திரை அங்கிருந்து குஜராத், மத்திய பிரதேசம் வழியாக இறுதியில் மகாராஷ்டிரா மாநிலம் சென்றடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டில் நிலவிய சாதி வெறி, ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மோடி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். போபாலில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி என்பது வாரிசு அரசியலின் கூட்டணி என விமர்சித்தார். டெல்லி சலோ பேரணியை விவசாயிகள் 29ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்துள்ளதால் சிங்கு எல்லையில் அமைக்கப்பட்ட பேரிகார்டுகளின் ஒரு பகுதியை போலீசார் அப்புறப்படுத்தினர். ஆனால் பாதுகாப்பு படையினர் அங்கேயே இருந்து கண்காணிப்பார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். ஹரியானாவில் இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நபே சிங் சுட்டு கொலை செய்யப்பட்டார். நிலத்தகராறு காரணமாக இந்த கொலை நடந்ததாக கூறப்படும் நிலையில் மர்ம நபர்களின் துப்பாக்கிச் சூட்டில் கட்சி நிர்வாகி ஜெய்கிஷனும் உயிரிழந்தார். பீகாரில் கண்டெய்னர் லாரியும் காரும் மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். கைமூர் மாவட்டத்தில் நடந்த இந்த கோர சம்பவத்தில் கார் சாலையில் கவிழ்ந்து அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துள்ளதாகவும் இதனால் 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். அதிமுகவை முடக்கவும் அழிக்கவும் பொய்யான முத்திரை பதிக்க திமுக முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் தாதகாப்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். சென்னை கிண்டியில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை மையத்தை பிரதமர் மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் தொடங்கி வைத்தார். முதியோருக்கான இந்தியாவின் முதல் மருத்துவமனை இது என்று தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக உடனான 2வது கட்ட பேச்சுவார்த்தை இணக்கமாக இருந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் கூறினார். மக்கள்
மக்களவைத் தேர்தலில் மதிமுகவிற்கு ஒரே ஒரு சீட் மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு சீட் என்பதில் திமுக உறுதியாக இருந்தால் மக்களவைத் தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என்றும் திமுகவிற்கு ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு புதிய நீதி கட்சி, ஐஜேகே ஆகிய கட்சிகள் கூட்டணி உறுதியாகியுள்ளது. தமிழக பாஜக நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரை கூட்டணி தொடர்பாக சந்தித்து பேசினார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி தமிழகத்தில் 15 முதல் 20 தொகுதிகளில் வெற்றி பெறும் என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனனை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்தார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவரை சந்தித்ததை அடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்த குன்னூர் நகரமன்ற தலைவர் ஷீலா கேத்தரின் உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் சிவசங்கர், ராமச்சந்திரன் மற்றும் MP ஆர். ராசா உள்ளிட்டோர் பங்கேற்று உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக MP கனிமொழி மீண்டும் போட்டியிடுவார் என நம்புவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். கோவில்பட்டியில் திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். ஆவின் மூலமாக நாட்டு மாட்டு பால் விற்பனை செய்ய சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் நடைபெற்ற காங்கேயம் மாடுகள் கண்காட்சியின் நிறைவு விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் 40 தொகுதியிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது வேல் யாத்திரை மூலம் 4 MLA-க்களை பெற்றதாக கூறினார். சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட குறிப்பிட்ட மின்சார ரயில்கள் இன்று முதல் கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படுகின்றன. இன்று இரவு 7:19, 8:15, 8:45, 8:55, 9:40 ஆகிய நேரங்களில் கடற்கரையில் இருந்து புறப்படும் மின்சார ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை செல்லும். சென்னை வேளச்சேரி தொல்காப்பியர் பூங்கா, அடையாறு, மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேட்டியளித்த அவர் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துள்ளதாக கூறினார். அரசியலுக்கு புதிதாக யார் யாரோ வருகிறார்கள் என்றும் அவர் தேர்தலுக்கு பின்பு காணாமல் போய்விடுவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்தார். மதுரை சமயநல்லூரில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். தமிழக அரசு திருமண நிதி உதவியாக வழங்கி வந்த 25,000 ரூபாயை நிறுத்தியிருப்பது வேதனை அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டவுடன் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு விடுவித்த தொகை பைசா கணக்கில் சேராதா என முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை சென்னை நெசப்பாக்கத்தில் திறந்து வைத்த பின் அவர் இதனை தெரிவித்தார். என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மக்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது பிரச்சார வாகனத்தின் மேற்கூரை திடீரென கீழே இறங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் பாத யாத்திரை மேற்கொண்ட அவர் பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி மக்களிடையே பேசினார். புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா நினைவிடம், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடத்தை பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக முன்பதிவு செய்ய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நினைவிடம் திறக்கப்பட்டாலும் கலைஞர் உலக அருங்காட்சியகம் திறக்க தாமதமாகலாம் என கூறப்படுகிறது.
சென்னை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் வி.கே. சசிகலா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அமமுக கட்சியின் முன்னாள் நகர செயலாளரும் சசிகலாவின் ஆதரவாளருமான பூவை கந்தனின் இல்ல திருமண விழாவில் அவர் கலந்து கொண்டார். அரசு மருத்துவமனை கல்வெட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பெயர் இடம்பெறாததால் அதிருப்தி அடைந்த திமுகவினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை கட்டும் பணியை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஏபிஆர் நிதி நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி பரிசு பொருட்கள் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் போச்சம்பள்ளி திருப்பத்தூர் சாலையில் 5 மணி நேரம் தர்ணா போராட்டம் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு அருகே கடலில் குளித்தபோது அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவிகள் 2 ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். ஆலங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சஜிதா சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தர்ஷினியை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே புதிய பைக்கில் சென்ற இளைஞர் மீது தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆனையடி வயல் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் தனது பைக்கில் காரைக்குடி நோக்கி சென்றபோது விபத்தில் சிக்கினார். திருவள்ளூர் மாவட்டம் நயப்பாக்கத்தில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ரமணா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக சார்பில் சுமார் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை அடுத்த மதுரவாயிலில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது கட்சி தொண்டர் ஒருவரின் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி மகிழ்ந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளரை இரும்பு ராடால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். போளூர் ரயில்வே கேட் அருகே பைக்கை தள்ளி கொண்டு சென்ற இளைஞர்களை எஸ்.ஐ. நாராயணசாமி மடக்கி விசாரித்த போது தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த பட்டாபிராமில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட பேனரை அகற்றுமாறு திருமண வீட்டாரை பெண் எஸ்ஐ ஒருவர் தகாத வார்த்தைகளால் பேசும் வீடியோ வெளியாகியது. பெண் எஸ்ஐயை கண்டித்து திருமண தம்பதி கண்டன வாசகங்கள் எழுதிய தட்டியை பிடித்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வசிக்கும் ஆந்திர மக்கள் வாக்களிக்க ஏதுவாக சென்னையில் இருந்து பஸ் வசதி செய்யப்படும் என்று ஜனசேனா கட்சியின் மாநில செயலாளர் சத்யநாராயணன் தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அக்கட்சியின் அலுவலகம் சென்னையில் திறக்கப்பட்டது. சென்னையில் பல்வேறு இடங்களில் வழிப்பறி மற்றும் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலையில் பதுங்கியிருந்த ரஹ்மான் மற்றும் அமைந்தகரையைச் சேர்ந்த அஜித் ஆகிய 2 கைது செய்து 6 பைக்குகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் ஸ்ரீநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகளை உறவினர்கள் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினர். பாத்ரூமில் எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து தலையில் பலத்த படுகாயமடைந்து அவர் உயிரிழந்தார். மதுரையில் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகளுக்கான பண்பாட்டு சூழல் நடை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயற்கை பண்பாட்டு மையம், திருநங்கையர் திருநம்பிகள் ஆவண மையம் ஆகியவை இணைந்து யானை மலையில் நடத்திய நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விருதுகள் எதிர்பார்த்து வராது என்றும் எதிர்பார்த்து வந்தால் அது விருது கிடையாது என நடிகை சுஹாசினி தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் பகவான் ரியலிஸ்டிக் சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆந்திர பரதநாட்டிய குழுவினர் பரதநாட்டியம் ஆடி அசத்தினர்.
பரதநாட்டியத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோவிலின் 4ஆம் பிரகாரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6 வயது முதல் 40 வயது வரை உள்ள 250க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஃபருக் அப்துல்லா கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருவரும் பல்வேறு விஷயங்கள் பற்றி பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தில் மத்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. 4 நாட்கள் பயணமாக தாய்லாந்து நாட்டின் துணை பிரதமர் பர்ன்பிரி பஹிதா நுகாரா இந்தியா வந்துள்ளார். இதையடுத்து ஹைதராபாத்தில் நடைபெறும் 10வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மும்பை விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்களில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பயணிகள் தங்களது ஆடைகள் மற்றும் உடலில் மறைத்து வைத்து கடத்தி செல்ல முயன்ற சுமார் 8 கிலோ தங்கம் மற்றும் ஒரு ஐபோனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெய்ப்பூரில் 25வது விண்டேஜ் மற்றும் கிளாசிக் கார் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி ராஜஸ்தான் சுற்றுலாத்துறை மற்றும் ராஜ்புத்தானா ஆட்டோமேட்டிவ் ஸ்போர்ட்ஸ் கார் கிளப் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சுமார் 120 விண்டேஜ் வாகனங்கள் பங்கேற்றன. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 4000 ரன்கள் எடுத்த வீரர் என்ற சாதனையை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா படைத்திருக்கிறார். தன்னுடைய 100வது டெஸ்ட் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா இந்த மைல்கல்லை எட்டியிருக்கிறார். ராஞ்சியில் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் நிதானமாக ஆடிய துருவ் ஜூரல் அரை சதம் கடந்தார். பின்னர் அதிரடி காட்டிய துருவ் ஜூரல் 90 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதுவரை நடைபெற்ற 3 டெஸ்டில் 2இல் வெற்றி பெற்ற இந்தியா முன்னிலையில் உள்ளது. துருவ் ஜூரலின் திடமான மனநிலையை பார்க்கும்போது அவர்தான் அடுத்த MS தோனியாக இருக்கப் போகிறார் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் பாராட்டியுள்ளார். நேற்றைய போட்டியில் சதத்தை தவறவிட்டிருந்தாலும் நிச்சயம் இனிவரும் போட்டிகளில் பல சதங்களை அடிக்கப் போகிறார் என புகழ்ந்துள்ளார். 4வது டெஸ்டில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பர் நடந்து கொண்ட விதத்தால் ரோஹித் சர்மா அதிருப்தி அடைந்துள்ளார். ஜெய்ஸ்வால் அடித்த பந்தை இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பென் ஃபோக்ஸ் கேட்ச் பிடித்தார். ஆனால் பந்து பிச்சானதை அறியாமல் பென் ஃபோக்ஸ் அது அவுட் என கொண்டாடினார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அனில் கும்ப்ளேவின் சாதனையை அஸ்வின் சமன் செய்துள்ளார். ராஞ்சியில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்டில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அஸ்வின் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தின் போது சர்ஃப்ராஸ் கானை ரோஹித் சர்மா எச்சரித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹெல்மெட் அணியாமல் ஷார்ட்லெக்கில் நின்றிருந்த சர்ஃப்ராஸிடம் ஹீரோவாக இருக்க முயற்சிக்காதே என அவருடைய பாணியில் எச்சரிக்கை செய்தார். 89வது ரஞ்சி கோப்பை தொடரின் காலிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அரையிறுதிப் போட்டிக்கு தமிழ்நாடு அணி முன்னேறியுள்ளது. கோவையில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் சௌராஷ்டிரா அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழக அணி வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க்கில் நடைபெற்ற 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இந்திய ராணுவ அணி தட்டிச் சென்றது. இந்திய ராணுவ அணி 10 தங்கம் 5 வெள்ளி 5 வெண்கலம் என மொத்தம் 20 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது. பெங்களூரில் திறந்தவெளி மைதானத்தில் அரங்கேறிய சாகச பைக் பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். விதவிதமான பைக்குகளில் ரேசர்கள் சீறி பாய்ந்ததை கண்டு பார்வையாளர்கள் மெய்மறந்து நின்றனர். 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 கேரட் தங்க முலாம் பூசப்பட்ட கேக்கை வெட்டி பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுத்தோலா தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பிரபல பாடகர் யோயோ ஹனி சிங் தங்க கேக்கை பிறந்த நாள் பரிசாக கொடுத்த நிலையில் இது தொடர்பான புகைப்படங்களை ஊர்வசி ரவுத்தோலா இணையத்தில் பகிர்ந்துள்ளார்.
இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃப் போட்டிக்கு முன்னேற முடியும் என சென்னை FC அணியின் பயிற்சியாளர் ஓவன் காயில் தெரிவித்தார். ISL கால்பந்து லீக் போட்டி தொடர்பாக சென்னையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலில் மாசிமக திருவிழாவையொட்டி 2ஆம் நாள் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் திருமுக்குள தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் மாசிமக தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுப்பிரமணியர் சுவாமி புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி காட்சியளித்ததை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். புதுக்கோட்டை திருவப்பூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவையொட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பெண் பக்தர்கள் கும்மி அடித்தும் முளைப்பாரி ஏந்தி சென்றும் அம்மன் வேடமணிந்து நடனம் ஆடியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள அரங்கநாதர் கோவில் மாசிமக திருவிழாவையொட்டி பந்த சேவை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தீப்பந்தத்தை சுமந்து நடனமாடியபடி ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வான வேடிக்கையுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதையில் கோதண்டராமர் சுவாமி கோவிலில் நடைபெற்ற 9ஆம் ஆண்டு ராதா கல்யாணம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமணத்திற்கான சீர்வரிசைகளை மங்கள வாத்தியங்கள் முழங்க பெண்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,80,000 பேர் சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமகம் மற்றும் மாசி மாத பௌர்ணமி இரண்டும் ஒன்று சேர்ந்து வந்ததால் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ஷாபி பாரத் விழாவை முன்னிட்டு டெல்லியில் இரவு நேரத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இஸ்லாமியர்கள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி வருவதை ஒட்டி டெல்லியில் உள்ள ITO முதல் டெல்லி கேட் பகுதி வரை காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஷபி பாரத் விழாவையொட்டி டெல்லி காந்தி நகரில் உள்ள பழமையான மதீனா மசூதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 8வது மாதமான ஷபானின் 15ஆம் நாளில் இந்த திருவிழா இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். ரியல்மி 12 பிளஸ் ஸ்மார்ட் போன் வருகிற 27ஆம் தேதி சீனாவில் அறிமுகமாக உள்ள நிலையில் அடுத்த மாதம் இந்தியாவிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது 6.67 இன்ச் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி போன்ற முக்கிய அம்சங்களுடன் 15,000 ரூபாய் விலையில் அறிமுகமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வரும் வாரங்களில் 4 புதிய கார்கள் விற்பனைக்கு வர இருக்கின்றன. ஹூண்டாய் கிரெட்டா என்லைன், 2024 டாடா நெக்ஸான் டார்க் எடிஷன், மகேந்திரா SUV 300 ஃபேஸ் லிஃப்ட் என மொத்தம் 4 புதிய கார்கள் விற்பனைக்கு வரவுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.